ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சன்பீடியா தமிழ். நான் உங்கள் சோழராஜன். வருகிற மே 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி சிறப்பாக கொண்டாட இருக்கு நம்ம நாட்டில். ஆண்டுதோறும் குரு பகவானுடைய பெயர்ச்சி என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கும். குரு என்பவர் ஒரு முக்கியமான கிரகம் என்பது எல்லாருக்குமே தெரியும். குருவோட ஆதிக்கத்தை பொறுத்து ஒருவருடைய ஜாதகம் எவ்வாறு அவருக்கு பலன் தரும், அந்த குருவினுடைய நிலையை பொறுத்து ஒவ்வொரு மனிதர்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிக்க முடியும். அப்படிதான் ஜோதிடத்துல கணிச்சு சொல்றாங்க. ஒவ்வொரு கிரகமும் ரொம்ப முக்கியமானது. இருந்தாலும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ராஜகுரு அப்படின்னு அழைக்கப்படுகிற குரு பகவான் ஒரு ஜாதகனுடைய தலையெழுத்தை எவ்வாறு நிர்ணயிக்கிறார் அப்படி என்பது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. குரு யோகம் இல்லை அப்படின்னு சொன்னா குரு பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லைன்னு சொன்னா அவர்களுக்கு திருமண யோகமோ வேலை வாய்ப்போ இப்படி ஒரு முக்கியமான அவங்க வாழ்க்கையில நிகழக்கூடிய சம்பவங்களுக்கு தடைகள் ஏற்படும். என்னதான் மற்ற கிரகங்கள் ஆதிக்கம் செலுத்தி இருந்தாலும் குருவனுடைய பலன் இல்லாமல் குரு இருக்கின்ற இடத்தை பொறுத்து குரு பகவான் பார்க்கின்ற அந்த இடத்தை பொறுத்து ஒவ்வொரு ராசியினருக்கும் அவர்களுக்கு ஏற்ப அந்த பலன்கள் என்பது மாறுபடும். இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்த போகிற இந்த குரு பகவான் அவருடைய மே 1ஆம் தேதிக்கு நிகழ இருக்கிற அந்த குரு பெயர்ச்சிக்கு பிற்பாடு முக்கியமான சில மாற்றங்களை ஏற்படுத்த போகிறார். அப்படி மாற்றங்கள் ஏற்படும் போது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு 4 ராசிகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லியிருக்காங்க. அந்த முக்கியமான 4 ராசிகள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப மற்ற ராசியினருக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லையா? அப்படிலாம் இல்லை. அதிகமான தாக்கத்தை குருவினுடைய தாக்கம் என்பது அதிகமாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லுவோம்ல, அது போன்ற கவனமாக இருக்க வேண்டிய ஒரு 4 ராசிகள். அந்த 4 ராசிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம், துலாம், கடகம், தனுசு. இந்த 4 ராசிகளும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவர்களுக்கு என்ன பலன் தரப்போகிறார் அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம். முதல்ல மிதுன ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் 4, 6, 8 இடத்துல வரப்போறார். இதனால சுப செலவு என்பது ரொம்பவே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சுப செலவு அப்படின்னு சொன்னா நாம கண்டிப்பா செலவாகும். நமக்கு அந்த செலவுகள் விரைய செலவு ஆகாமல் சுபமாக, அதாவது அந்த செலவினால் நமக்கு பயன் வரக்கூடிய ஒரு செலவாக நாம் அதை மாற்றிக்கணும். நாம் ஒரு கல்விக்கு செலவு பண்ணுறோம், சுப செலவு. ஒரு மனை வாங்குகிறோம், சுப செலவு. நிலம் வாங்குகிறோம், சுப செலவு. இது போன்ற தேவை, அத்தியாவசியம், இதனால் எதிர்காலத்தில் நமக்கு பயன் உண்டு அப்படிங்கிற அதற்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது என்பது சுப செலவு. அதை விடுத்து கடன் கொடுப்பது, கடன் வராமல் போவது, தேய்மான பொருட்களில் செலவிடுவது, இது போன்ற சில காரியங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலவுகள். அந்த சுப செலவு கிடையாது, விரைய செலவுகள். மருத்துவ செலவு, இது போன்ற சில செலவுகள்லாம் இயற்கையில கொண்டு விட்டுடும் இந்த நேரம். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா பணம் கையில் இருந்தால் அதை எதையாவது செலவு செய்ய தூண்டி விட்டுரும். அப்போ விரைய செலவுகள், உடம்பு சரியில்லாமல் போகிறது, இல்லை அது போன்ற சில விஷயங்கள், வண்டி ரிப்பேராக போகிறது, இதெல்லாம் விரைய செலவுகள். அதனால பணம் இருந்துச்சுன்னா அதை சுப செலவாக மாற்றி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயத்தில் வயிறு சம்பந்தமாக பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. புதுசாக திருமணம் ஆக வேண்டிய இளைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா மே 13ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அப்படி தள்ளி போகும், கால தாமதமாகும். குருவினுடைய பெயர்ச்சி மீண்டும் நடக்கும்போது தான் திருமண யோகம் என்பது வரும்.
அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது போன்ற சிறு சிறு இடையூறுகள், செலவுகள், விரைய செலவுகள், பணம் வச்சிருந்தா கண்டிப்பாக அதை சுப செலவாக மாற்றிடணும். அதுக்கப்புறம் நாம் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக பெரிய முதலீடுகள் செய்கிற பட்சத்தில் அதனால் நஷ்டம் ஏற்பட்டால் தாங்க முடியாத நிலைமை வரலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்க்கணும். அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது சுப செலவாக பார்த்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ சின்ன சின்ன மனக்கசப்பு என்பது வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் பொதுவாகவே வந்து இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள், உடல் உபாதைகள், உடல்நல கோளாறுகள் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால முன்னெச்சரிக்கையாக யோசித்து நிதானமாக செயல்பட வேண்டிய நேரம் இது அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதா கடகராசி. சந்திரனோட ஆதிக்கம் பெற்ற ராசி உங்க ராசி. அதனால உங்களுக்கு இந்த மனப்பிரச்சனைகள் என்பது தான் மாறி மாறி வரும். மனம் சம்பந்தமான பிரச்சனைகள், மன வருத்தம், கவலைகள், இது போன்ற விஷயங்கள் என்பது அடிக்கடி வர செய்யும். இந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு தருமா. ஆனாலும் பேச்சை குறைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. பேச்சு உங்களுடைய வார்த்தைகளால் பல பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால முடிந்தவரை தேவையில்லாத அனாவசியமான பேச்சை வளர்க்காமல் சுருக்கமாக பேசுவது நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மனம் சார்ந்த பிரச்சனை என்பது கண்டிப்பாக நம்ம இப்படி சொல்லிட்டோம், நம்ம சொன்னதுனால அந்த பிரச்சனை வந்துருச்சு, அப்போ மனம் சார்ந்த பிரச்சனைகள் என்பது அதிகமாக வரும். அதனால முடிந்த வரைக்கும் பேச்சை குறைப்பது என்பது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பண வரவு இருக்கும். உங்களுக்கு வந்து பணம் இன்கம் வந்து இருந்துகிட்டு இருக்குது. இருந்தாலும் அதை நம்பி நமக்கு வருமானம் வருதுன்னு நம்பி கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பணம் என்னதான் வந்தாலும் இந்த மன கஷ்டம் என்பது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இந்த குரு பெயர்ச்சிக்கு பிற்பாடு இருக்கும். அப்படி என்பதனால முடிந்தவரை பணத்தை கடன் வாங்காமல் இருப்பதை வைத்து சிறப்பாக நம்ம வந்து வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது துலாம். உங்களுக்கு வந்து பயணம் செய்யும் போது பாதுகாப்பான ஒரு பயணத்தை நீங்க வந்து ஊர்ஜிதப்படுத்தணும். ரோட்ல போகும்போது பாதுகாப்பாக போகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாது, பிள்ளைகளால் சில இடர்பாடுகள் வரலாம். பிள்ளைகளுக்கு உங்களுக்கு திருமண வயதுல பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா திருமண தாமதம் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பண வரவு என்பது வரும், ஆனா கையில நிற்காது. வருவது போன்று தெரியும், ஆனால் கையில் தங்குவதில்லை. இது ஒரு பிரச்சனையா இருக்கும் உங்களுக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா உறவுகளால பிரச்சனைகள், உடன்பிறப்புகளால பிரச்சனைகள், இப்படி சில மன குழப்பங்கள்லாம் நிறைய வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்பி யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னா அதை செய்யணும். ஆனால் நம்ம நேரம் சொல்லி செய்ய முடியாமல் போனால் அதனால் பிரச்சனைகள் வரும். அதனால் நம்பி வாக்கு தருவதை தவிர்க்க வேண்டும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சொத்து ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து வாங்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் மூலியமாக நமக்கு பிரச்சனை வருவதற்கு அதிகமான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே உடல் நலம் என்பதை ரொம்பவே கவனமாக பார்த்து கொள்ளணும். கண்டிப்பாக உடல் நல கோளாறுகள் என்பது ஏற்படும் இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து தனுசு. தனுசு ராசிக்காரங்களுக்கு கடந்த குரு பெயர்ச்சி, கடந்த ஆண்டு நடந்த குரு பெயர்ச்சி சிறப்பாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வருகிற குரு பெயர்ச்சி சுமாராக தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் என்பது கையில் நிற்காமல் போகும். பணம் வந்தாலும் அது வந்து செலவுகளை அதிகரிக்கும். அது மட்டும் கிடையாது, அது வந்து விரைய செலவுகளாக மாறும். அதனால முடிந்தவரை பணத்தை சேமிக்க முயற்சி பண்ணணும். இல்லைன்னா அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகணும். இன்வெஸ்ட்மெண்ட் என்பது ஒரு பாதுகாப்பான இன்வெஸ்ட்மெண்ட் ஆகணும்.
இப்படி இந்த பண விஷயத்த கண்டிப்பாக யோசித்து செயல்படணும். கண்டிப்பாக யோசிக்காமல் தவறுதலாக இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிற பட்சத்தில் அதன் விளைவுகள் ரொம்பவே சிரமத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் நல உபாதைகள் கண்டிப்பாக வரும், மன பிரச்சனைகளும் வரும். கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இது சொல்லப்படுது. யாருக்கும் வாக்குறுதிகளை கொடுக்கக்கூடாது. அரசியல்வாதிகள் வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்குற மாதிரி நாம் கொடுத்துட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை செஞ்சு முடிக்காமல் நமக்கு அதனால் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதே போல் பேசும்போது கவனமாக பேசணும். வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நம்ம சொன்ன வார்த்தைகள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சு பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் உடல் நல குறைபாடுகள் ஏற்படலாம், பிரச்சனைகள் வரலாம். அதனால் முடிந்தவரை ரொம்பவே உஷாராக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இது சொல்லப்பட்டிருக்கு தனுசு ராசிக்கு. இதுதாங்க இந்த 4 ராசிகளுக்கு தான் ரொம்பவே முக்கியத்துவம் சொல்லி ரொம்பவே முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்ற ராசிகளுக்கும் பலன்கள் உண்டு, இருந்தாலும் இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக சொல்லப்பட்டதனால் நாம் அந்த பதிவை சொல்கிறோம். மற்ற ராசிகளுக்கு அவர்களுக்கு குரு இருக்கின்ற பார்க்கின்ற இடத்தை பொறுத்து அவர்களுக்கான சிறப்பான பலனை தருவார். இந்த 4 ராசிகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் சொல்லப்பட்டதனால் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு 4 ராசிகளாக இதை சொல்லியிருக்கும். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவை உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.